மாபெரும் அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்து நோன்புகளை நோக்கக்கூடிய இரவு வணக்கங்களில் ஈடுபடக்கூடிய நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய வாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். 7வது தராவீஹ் தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று அதற்கு நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள் புரிவானாக. இன்றைய வகுப்பில் அல்-40 நவவிய்யா 40 ஹதீஸ்களில் இருந்து ஹதீஸ் எண் 10வது ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 1844வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபன், பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மேலும் எதை தன் தூதர்களுக்கு கட்டளையிட்டானோ அதையே மூமின்களுக்கும் இறை விசுவாசிகளுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். இறை தூதர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான் என்றால், யா அய்யுஹர் ருசுலு குலூ மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். இறை தூதர்களே, தூய்மையான பரிசுத்தமான உணவை உண்ணுங்கள், சாலிஹான அமல்களை செய்யுங்கள், நிச்சயமாக உங்களுடைய அமல்களை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அருள்மறையாம் திருமறையில் 23வது அத்தியாயத்துடைய 51வது வசனத்தில் சொல்லியிருக்கின்றார். தூதர்களுக்கு இந்த கட்டளை. அதே போல மூமின்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கின்றான். 2வது அத்தியாயம் 172வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குலூ மினத் தய்யிபாதி மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து தூய்மையானதை உண்ணுங்கள், ஹலாலானதை உண்ணுங்கள். இன்னொரு வசனத்திலே குலூ மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து தூய்மையானதையும் ஹலாலானதையும் நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியிருக்கின்றான் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை குறித்து கூறுகின்றார்கள். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? வதகர ரஜுல யுதீரு ஸஃபரா, நீண்ட பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை குறித்து சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் நீண்ட பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்அல், தலைவிரி கோலமாக இருக்கிறார். அக்பர், உடல் முழுவதும் புழுதி படிந்தவராக இருக்கிறார். மேலும் யமுத்து யதைஹி இலஸ்ஸமா, தன் இரு கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி, அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார். இறைவா இறைவா என்று துஆ கேட்கிறார். ஆனால் வமத்அமுஹு ஹராம், அவர் உண்ணும் உணவு ஹராமானது. வமஷ்ரபுஹு ஹராம், அவன் அருந்தும் பானம் ஹராமானது. வமல்பசுஹு ஹராம், அவன் உடுத்தும் ஆடை ஹராமானது. வஉஸ்திய பில் ஹராம், ஹராமிலேயே அவர் வளர்ந்திருக்கிறார். قال فأنا يستجاب لذلك, அவருடைய துஆ எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பற்றி சொல்லும் பொழுது
அந்த மனிதர் துஆ செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சாத்தியங்கள் 100% இருக்கின்றன. காரணம், அவர் பயணத்தில் இருக்கிறார், அவருடைய தோற்றம் மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கின்றது, அவர் அல்லாஹ்வை அழைக்கிறார், கையை உயர்த்தி அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார். இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேட்டால் அவனது கையை வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? வெட்கப்படுகிறான். இப்படி ஒரு சூழ்நிலையிலும் இவ்வளவு சாத்தியங்கள் இருந்தும் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. காரணம், அவருடைய உணவு, அவர் குடிக்கக்கூடிய பானம், அவருடைய ஆடை அனைத்தும் ஹராமாக இருக்கின்றது. ஹராமான வழியிலே தன்னுடைய வருமானத்தை அவர் அமைத்துக் கொண்டவராக இருக்கிறார். அவர் ஹராமிலேயே வளர்கிறார். அப்ப எப்படி அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இடத்துல பயணம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கின்றது. பயணங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஒன்று. இரண்டாவது, உள்ளச்சத்தோடு பிரார்த்தனை செய்தால் அதுவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றார். மூன்றாவது, கைகளை உயர்த்தி துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நான்காவது, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு அவர் அழைக்கும் பொழுது யா ரப்பி யா ரப்பி என்று அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமத்தை கொண்டு அவர் அழைக்கிறார். இப்படி இவ்வளவு நல்ல விஷயங்கள் அவர் செய்தும் அவருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. காரணம், அவருடைய வருமானம் அனைத்தும் ஹராமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஹராமில ஒருபோதும் போய் விழுந்து விடக்கூடாது. ஒரு சிறிய உணவு கூட ஹராமானதாக நாம் சாப்பிடவே கூடாது. ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அடிமை சிறிது உணவை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகு அந்த அடிமை சொன்னார், இது என்ன உணவு தெரியுமா? இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? நான் ஜாஹிலியா காலத்துல ஒருவருக்கு ஜோசியம் பார்த்தேன், அவர் அதற்கான கூலி இப்ப கொடுத்தாரு, அதுதான் உங்களுக்கு இப்ப நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது தன் விரல்களை வாயில் விட்டு அவர்கள் வாந்தி எடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாந்தி எடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஜோசியம் பார்ப்பது ஹராம், குறி சொல்வது ஹராம், அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக் கொள்வது ஹராம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக இன்றைய சூழலில் நம்முடைய வருமானங்களை ஹலாலாக அமைத்துக் கொள்வது என்பது ஒரு பெரிய சவாலான விஷயம். அதுதான் சோதனை. அதில்தான் சோதனை இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து ஒரு செய்தி வருகின்றது. அது பலகீனமான செய்தியாக கூட சில பேர் சொல்றாங்க. ஆனால் கருத்து என்னவென்றால், ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் ஒட்டகத்தை ஒருவரிடம் ஒப்படைத்து, நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்கொள், நான் தொழுது விட்டு வருகிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு அவரது தொட போய்விட்டார்கள். அதற்குள் அந்த மனிதர் அந்த ஒட்டகத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த சேனையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்க்கிறார்கள், அந்த நபரும் இல்லை, அந்த ஒட்டகத்தின் மீது போடக்கூடிய உட்கார்வதற்கு போடக்கூடிய அந்த சேனையும் இல்லை. எனவே 2 திர்ஹம் அல்லது 2 தீனார் கொடுத்து கடை மீதுக்கு அனுப்பி, இதே ஒரு சேனை இருந்தா வாங்கிட்டு வாங்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. போய் வாங்கிட்டு வருகிறார்கள். பார்த்தால் அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரியது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அவருக்கு 2 தீனார் அல்லது 2 திர்ஹம் அவருக்கு கூலியாக கொடுக்கலாம் என்று நினைத்தேன். அது அவர்
பெற்றிருந்தால் ஹலாலான வழியில பெற்றிருப்பார். அவர் கொண்டு போய் அதை வித்திருக்கிறாரு, அதுக்கும் அவருக்கு 2 திர்ஹம் தான் கிடைச்சிருக்கு. ஆனா அது என்னது, ஹலாலான வழியில அவர் சம்பாதிக்கல, திருடி அதை வித்து அதன் மூலமாக அவர் அந்த 2 தீனாரை 2 திர்ஹமை பெற்றுக் கொண்டார். அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நமக்கு தர இருக்கிறான், அது கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே தீரும். அது நாம் ஹலாலான வழியில நாம் தேடுவதற்கு முயற்சிக்கணும். அதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு பாடமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில இந்த ஹதீஸை நாம் மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் ஹலாலான வருமானத்தை ஏற்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்ல காரியங்களை செய்வோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட இபாதத்துகளை ஏற்றுக்கொள்கிறான். ஹராமான வழியில நாம் சம்பாதித்தால் நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகி போய்விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வருமானத்தை ஹலாலாக்கி வைப்பானாக. எந்த சூழலிலும் ஹராமில் போய் விடுவதற்கான வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தாமல் இருப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.